வணக்கம் அவர்களை. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வர்ற ஜோர்டன் பதல்லா பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அவருக்கு இப்போ வயசு வந்து 28. ஃப்ரான்ஸில் அவர் இந்த மாதம் அடுத்த மாதம் வந்து நடைபெற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராகினால் மிக இளவயதில் பிரதமராகின அந்த பெருமையை வந்து பெறுவார். அவர் யார் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு, அதாவது குறிப்பாக தமிழாக்களுக்கும் சரி வேறு ஆக்களுக்கும் சரி, முக்கியமாக இமிக்ரண்ட்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருப்பார். அதனால இந்த வீடியோவில் வந்து அவரை பற்றி நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பிரான்ஸில் பிரதமராக ஏப்ரல் அட்டால் வந்து ஒரு 34 வயதுடைய இளம் ஒரு ஆள் தான். அவர் தான் இப்போ மிக குறைந்த வயதில் இருக்கிற ஒரு நபர். ஆனால் அவர் மேக்ரோனுடைய கட்சியை சேர்ந்தவர். இந்த ஜோர்டன் பதல்லா அப்படின்றது தீவிரமான ஒரு வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர். இவர் யார் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இவர் வந்து இத்தாலி ஒரு அம்மாவுக்கும், அதாவது இத்தாலியிலேருந்து வந்த ஒரு இமிக்ரண்ட் அம்மாவுக்கும் அல்ஜீரிய அப்பாவுக்கும் பிறந்த ஒரு நபர். உண்மையை சொன்னா இவரே இமிக்ரண்ட்டுக்குரிய பிறந்த மகன் தான், ஒரே ஒரு மகன். ஆனா இவரே வந்து இப்ப இமிக்ரண்ட்டுக்கு எதிரான ஒரு கட்சியில இருக்கிறார். இமிக்ரண்ட்டுக்கு எதிராகத்தான் கட்சி கொண்டும் இருக்கிறார். இவர் பிரான்ஸ்லாம் பிறந்திருக்கார், அங்கேயே வளர்ந்துருக்கிறார். 16 வயசுல வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அதை வந்து ட்ராப் அவுட் பண்ணிக்கிறார். ஜியோகிராஃபி தான் படிச்சிருக்கிறார். அதை படிக்கிற இடையில நிப்பாட்டி போட்டு முழு நேர அரசியல்வாதியாக 16 வயதிலேயே மாறி இருக்கின்றார். அவர் ஆரன் கட்சியில் அந்த நேஷனல் ரேலியில தான் சேர்ந்திருக்கிறார். நேரடியாக 16 வயதிலேயே சேர்ந்திருக்கின்றார். 2012 சேர்ந்திருக்கிறார். அப்ப என்ன காரணம் என்று கேட்டதுக்கு, தான் கட்சியை விட மரின் லூ பெனை தான் வந்து விரும்புறேன் அப்படி, அதாவது அவாக்கா தான் கட்சியில சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியே நேரடியாக அப்பவே சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு படிப்படியாக அங்க வளர்ச்சியை பெற்று இன்றைக்கு வந்து பிரதமர் வேட்பாளராக வந்திருக்கின்றார். அண்மையில் நடைபெற்ற ஒரு பேட்டியன்ல கூட வந்து கேட்கப்பட்டிருந்தது, மரின் லூ பென்ல வந்து நீங்களா இல்லது ஜோர்டன் பதல்லாவா யார் பிரதமராக பதவியேற்பாங்க அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு யோசனையுமே இல்லாம வந்து அவர் சொன்ன விஷயம், என்னுடைய சிங்கக்குட்டி ஜோர்டன் பதல்லா தான் பதவியேற்பார் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து என்னத்துக்காக வந்து முக்கியமாக அறியப்படுறாள் அப்படின்னு சொல்லி சொன்னால், தீவிரமான முஸ்லீம் எதிர்ப்பாளர், தீவிரமான புலம்பெயர்வு கொள்கை உடைய ஒரு நபர். பிரான்ஸ்ன்றது பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவருடைய கொள்கை வந்து பயங்கரமான தெளிவாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு நாளைக்கு கொஞ்சம் மாத்தி சொல்ற மாதிரியும், இல்லை தன்னுடைய கொள்கைகள்ல உறுதி இல்லாத மாதிரியும் ஒரு இளவயது நபர் அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற சில பேரிடம் வந்து இருக்கிறது, அவரை பற்றிய பார்வை. ஆனாலும் நிறைய பேர் வந்து, அதாவது பிரான்சின் இளவயது ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு தான் அதிகமாக போடுவார். கிட்டத்தட்ட 35% பிரெஞ்சு இளம் வயது ஓட்டர்ஸ் வந்து அவர்ல நம்பிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இவர் தான் எதிர்காலத்தின் பிரான்சின் பிரதமர் இல்லது அடுத்த ஜனாதிபதியை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பவே சொல்லிக் கொள்கிறார்கள். அடுத்த மாசமே வந்து இவர் பிரதமராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் இவரை பற்றின ஒரு விடயம். இவரை பற்றி வந்து இப்பவே பிபிசியில வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர் பிரச்சாரங்கள் தொடங்கிட்டோம். அதாவது பிரித்தானியாவில் சொல்லி சொன்னால் அவருக்கு தெரியும் என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி. முக்கியமா சொல்லப்படுற அந்த விஷயமே பிபிசியில வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு தெரியும் லண்டன் பிரிட்டிஷ்காரங்கன்னு சொன்னாலே இந்த படிப்பு கலாச்சாரங்கள் தான் தூக்கி பிடிப்பாங்க. அந்த வகையில் இவர் மீது, ஜோர்டன் பதல்லா மீது மிகப்பெரிய தாக்குதல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு அதை பார்க்க அப்படி சரியா தெரியல. இப்போ 16 வயதுல ஸ்கூல்ல படிச்ச ஜியோகிராஃபி யூனிவர்சிட்டியை விட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு முழுநேர அரசியல்ல சேர்ந்துருக்கிறார். அப்போ ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள்கிட்ட எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாக பிபிசியிலேயே எழுதியிருக்கிறார்கள். இப்போ அண்மையில 2 நாளைக்கு முன்னம் இந்த நியூஸ்கள் வந்த பிறகு ஒரு ஆர்டிக்கல்ல, லேட்டஸ்டா வந்த ஆர்டிக்கல்ல அதை பற்றி அதே மாதிரி எழுதியிருக்கிறார்கள். அது 2 விதம் வரும். ஒன்று ஜாப்லெஸ் அப்படி பண்ணுவார், வேலை இல்லாம இருந்த ஒரு நபர் கட்சியில சேர்ந்து இப்படி படிப்பறிவு இல்லாத வேலை இல்லாத நபர்களாக எப்படி அதை ஒரு நாட்டை நிர்வகிக்கிற திறமை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை. அதுல முழுமையான வன்மத்தை வந்து அவர்கள் கொட்டியிருக்கிறார்கள். அதுக்கு தெரியும் தங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு, தீவிரமான நபர் அப்படின்னு தான் தெரியும். அந்த வகையில தான் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும். ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கமா பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் ஜியோகிராஃபி இவ சொல்ற மாதிரி படிக்காம இருக்கலாம். இவ சொல்ற பாடங்களே இல்லை. நீங்க படிக்கிறேன்னு சொல்லி என்ன எடுப்பீங்க? ஏதாவது ஒரு டிகிரி, இன்ஜினியரிங்கோ இல்லை ஹோட்டலோ இல்லை ஏதாவது லோவோ ஏதோ ஒன்று தான் பார்க்க போறீங்க. ஆனா அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி நாட்டை படிக்கிறது. அவர் 16 வயசுலயே வந்து என்னத்தை இருக்காருன்னா, தன்னை சொந்த படிப்பை விட்டுட்டு முழு நேர அரசியல் இறங்கிறான்னு சொல்லி சொன்னா நாட்டை படிச்சிருக்கான்னு அர்த்தம். நாங்க அப்படித்தான் எடுத்துக்கணும். 16 வயசு இப்போ 28 வயசுன்னு சொல்லி சொன்னா என்ன, கிட்டத்தட்ட 12 வருஷமா நாட்டை படிச்சிருக்கிறார். அப்ப நாட்டை படிச்சேன்னு சொன்னா அது எத்தனை டிகிரிக்கும் அது சமன் இல்லை, அதை விட அது அதிகம். அப்படினால நம்பிக்கையா நாட்டை கொடுக்கலாம் அப்படின்றதான் அவருடைய ஆதரவாளருடைய கருத்து. இந்த கருத்து வந்து எங்களுக்கும் வந்து பொருத்தமா தான் இருக்கும். சொல்லி சொன்னா அதை படிச்சுட்டு வர்றவனுமே இப்ப நிறைய கனகாலமா நாங்களும் பாக்குறேன். இப்ப நிறைய உலகத்துல நாடுகள்ல பார்த்தா
படிச்சுட்டு போற அவனுமே நாட்டுக்கு எதுவுமே செய்யறான் இல்லையா. இருக்கிற பிரச்சனையும் கூட்டி போட்டு தான் போறான் இல்லையா, குறைக்கிற மாதிரி இல்லை. அதாவது கொஞ்சம் முந்தின காலகட்டம் சொல்லிச்சுன்னா கொஞ்சம் படிக்கதான் நாட்டை சரியா படிச்சாக்கள் வந்து வருவாங்க. இதுல என்ன ஒரே விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நல்லா படிச்சவனுக்கு நாட்டை படிக்கிறது நேரம் இருக்கு, அதப்போ அவன் படிக்க மாட்டான். நல்லா நான் படிச்சுட்டு வந்தானே இதை வச்சு சமாளிக்கலாம்னு அப்படியே இருந்துருவான். நாட்டை படிக்கிறவனுக்கு மற்ற டிகிரியோ இல்ல அந்த கேம்பஸ் யூனிவர்சிட்டியோ தேவை இல்லைன்னு சொன்னா நாட்டை படிச்சுட்டு அவனுக்கு வேறு எதுவுமே தேவை வராது. அப்ப எங்களுக்கு எது நல்லா படிக்கிறதா நாட்டை படிக்கிறான்னு கேட்டால் நாட்டை படிக்கிறாள் தான் சரியா இருக்கும். இவரும் பிரான்ஸ் பிரெஞ்சுக்கு சொல்றது சரிதான். இப்போ உதாரணமா நாங்கள் ஈழத்தமிழ் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டோம், ஈழத்தமிழ் மெக்கானோ தான் ஓட் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்ல அந்த அந்த சார்பு கட்சிக்கு போறது வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்களை கேட்ட நாங்க சொல்லுவோம், இல்ல நீங்க ஜோர்டன் பராக போறோம் நல்லம், நீங்க மெக்ரானோ போடுறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லிச்சுன்னா, நீங்க உங்களுக்கு தனிநாட்டுல அக்கறை இல்லை, உங்களோட தனிநாட்டுல அதாவது எங்கள் தமிழீழ மண்டை ரெஸ்பெக்ட்றீங்கல்ல அதுல உங்களுக்கு அக்கறை இல்லை, நீங்க வந்து பிரான்ஸ்லயே தொடர்ந்து குப்பை ஓட்டுறதுக்கு ஐடியா பண்ணி தான் நீங்க மெக்ரானுக்கு ஓட் போடுறீங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லை நீங்க ஜோர்டன் பரலாக்கு போடுறீங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஓகே பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரர் தான் பிரான்ஸ்ன்ற மாதிரி உங்களோட நாடு உங்களுக்கு அப்படின்ற நீங்க உறுதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த தகவல் ஒரு உதிரி தகவல் தான், உங்களையும் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து டெஸ்ட் பண்ணும். அதோட உங்களோட இதையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே பார்க்கத்தான், உலகமே பார்க்கத்தான் போகுது. பார்க்கலாம் இங்க தமிழாக்கள் என்ன செய்ய போயினோம், பிரெஞ்சுக்காரர் என்ன செய்ய போயினோம் அப்படின்றத. இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் வந்து இங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்கள். நன்றி.